கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே கள்ளநோட்டு அச்சடித்த விசிக பிரமுகரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் விவேக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் விவேக்குமார், கள்ளநோட்டு அச்சடித்த விசிக பிரமுகர் யார் என்பது குறித்த முழு விவரம் தெரிய பெற்றிருக்கிறதா? அவரை தேடுதல் பணி எந்த நிலையில் இருக்கிறது? வணக்கம் கனகதாரா. கடலூர்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பிரமுகரோட இடத்துல பதுக்கி வைத்து கள்ளநோட்டுகள் அச்சடித்த கும்பலை தற்பொழுது போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்துள்ள அதர்நத்தம் கிராமத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகியாக இருப்பவர் செல்வம். இவர் மாவட்ட பொருளாளராக இருந்து வருகிறார். இந்த நிலையில இவரது விவசாய விளைநிலத்துல ஒரு கும்பல் ஷெட் அமைத்து கள்ளநோட்டு அச்சடிக்கும் பணியில ஈடுபட்டு வருவதாக ராமநத்தம் காவல்துறைக்கு தகவல் வெளியானது. இதனை அடுத்து தகவல் அறிந்து அங்கு சென்ற ராமநத்தம் போலீசார் அந்த இடத்துல பார்த்தபோது அங்கிருந்த கும்பல் காவல்துறை வருவதை அறிந்து தப்பியோடியது. தொடர்ந்து அந்த இடத்துல போலீசாருக்கு அந்த தேடுதல் வேட்டையில பாத்தீங்கன்னா கள்ள நோட்டு, அதாவது 500 ரூபாய் கட்டு, 85,000 ரூபாய் நோட்டு உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டது. தொடர்ந்து அந்த சொந்தக்காரரான அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகி, அதே போல அந்த இடத்தில் அவர் தொடர்பான விசாரணைகளும் தொடர்ந்து விவரங்களையும் தற்போது போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரப்பட்ட சூழ்நிலையில அந்த கள்ளநோட்டு அச்சடிக்கும் இடத்துல பாத்தீங்கன்னா வாக்கி டாக்கி, லேப்டாப், ஏர்கன், பிஸ்டல் ஏர்கன், அதே போல அந்த கவுண்டிங் மிஷின், பிரிண்டிங் மிஷின், பேப்பர் பண்டில் உள்ளிட்ட பொருட்களை தற்போது போலீசார் கைப்பற்றியுள்ளனர். மொத்தமாக 85,000 ரூபாய் நோட்டுகள், அதாவது 500 ரூபாய் நோட்டுகளாக 85,000 ரூபாய் தற்போது அந்த கள்ள நோட்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த சம்பவத்துல யாரெல்லாம் ஈடுபட்டிருக்காங்க, இதுல உட்கோட்டு என்ன காரணத்துக்காக செய்யப்பட்டது என்பது குறித்து தற்போது போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பல நாட்களாக தொடர்ந்து இது போன்ற சம்பவம் நடைபெற்று வருகிறதா என்பது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையில் அந்த விசிக நிர்வாகியோட இடத்துல ஏற்பட்ட குற்ற சம்பவம் குறித்து தற்பொழுது போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் கடலூர்ல இது போன்ற கள்ளநோட்டுகள் அச்சடிக்கப்பட்ட சம்பவம் கடந்த காலங்கள் இல்லாத நிலையில தற்போது இந்த சம்பவம் பெரும் அச்சுறுத்தல் ஏற்படுத்தியதை அடுத்து போலீசார் தொடர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கனகதாரா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விவேக்குமார்.